ஹாய், நான் உங்கள் அஜி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செடி எப்படி நடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செடி நடுறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நான் இந்த வீடியோவில் நான் எப்படி நடுவேங்கிறத தான் சொல்ல போகிறேன். பார்த்திங்கன்னா மணல், அதுக்கப்புறம் எருவு, ப்ளஸ் செம்மண் இருந்தால் செம்மண் எடுத்துக்குவாங்க. இப்போ மணலை அடி லேயரில் கொட்டுங்க. அதுக்கு மேலே செம்மண் இருந்துச்சுன்னா செம்மண் கொட்டிக்கோங்க. அதுக்கு மேலே எருவை கொட்டுங்க. எருவை கொட்டினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. ஒரு குடம் தண்ணி ஊற்றுங்க. அந்த மணல் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செடியை நடுங்க. செடியை நட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அரை குடம் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அந்த வேர் பகுதி மண்ணில் அட்டாச் ஆகிறதுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ நீங்கள் மறுபடியும் ஒரு அரை குடம் தண்ணி ஊற்றுங்க. இப்படி தான் நான் செடியை நடுவேன். எதுக்காக இந்த மணல் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் தண்ணி அடியில் தங்காது. ஸோ ஈஸியாக ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மணல் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஈஸியாக வேர்களுக்கு தண்ணி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நான் மணல் யூஸ் பண்ணுறேன். இது போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.